ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ராமா தாங்க பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு இப்போ அவங்க வந்துட்டு ஒரு ஆர்டர் ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த ஆர்டரில் உள்ளதெல்லாம் வந்திருக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இப்போ இப்போ எப்படி சொல்கிறது, குழந்தை கொஞ்ச நாளைக்கு தள்ளி பெற்றுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ப்ரிப்பரேஷனாக இருப்பாங்களா, அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 இல்லை 2 இல்லை, அப்படியே ஒரு டப்பாவாக வாங்கி அவ்வளோ வெரைட்டிஸை வாங்கி வச்சுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இது என்னடா இப்படி இருக்குது அப்படி இருக்குன்ற மாதிரி அவங்களுக்குள்ளே நினச்சிப்பாங்க. இப்போ இந்த நேரம் பார்த்து ஹீரோ இருக்கார்ல, அவர் அப்போ தான் குளிச்சுட்டு வருவாரா, உடனே அவர் கண்ணில் பற்றக்கூடாதுன்னு வேகமாக எல்லாத்தையும் வந்து மறப்பாங்க, தலைநடியில் மறைச்சி வைப்பாங்க. ஹீரோ இப்போ வெளியே வந்துருவார். வந்தவுடனே ஹீரோ அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்களா, உடனே அவங்க வாய் தன்னால் குளிச்சுக்கிட்டு ஹீரோவை கிஸ் பண்ண போவாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு கேட்பாருன்னா, நீ ரெடியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் ரெடி தான் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லுவாங்களா. உடனே அவரும் இப்படி கிட்ட வருவார். ஹீரோயின் கிஸ் பண்ண போவாங்களா. உடனே ஹீரோ பிடிச்சி வச்சுட்டு என்ன சொல்வாருன்னா, இங்கே பாரு, என்ன என்ன யோசிச்சுட்டு இருக்க, கண்ணை மூடிட்டு நீ பாட்டுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, என்ன பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லையே அப்படின்ற மாதிரி அவங்க சமாளிப்பாங்க. அதோட இப்போ ஹீரோ என்ன கேட்பாருன்னா, போட்டேன்னு சொன்னி அது வந்துருச்சா, நீ ஆர்டர் போட்ட திங்ஸ் வந்து வந்துருச்சா அப்படின்னு கேட்கவும், ஹீரோன் வந்து உடனே அப்போ இதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வந்துருச்சு என்னது இதுன்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை அது தப்பாக வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்லுவாங்களா. ஓ அப்படியான்னு சொல்லிட்டு, என்ன நம்ம குளிச்சுட்டு வரத்துக்குள்ள நீயா அன்பாக்ஸ் பண்ணிட்டே அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, தலானி அடியிலேயே அதை வச்சுட்டு நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோன் குளிக்க போவாங்க. அதோட திரும்ப வந்து பார்க்கும்போது ஹீரோ வந்து நல்லா அந்த பக்கம் திரும்பி படுத்து தூங்கிட்டு இருப்பார். அப்போ ஹீரோன் என்ன பார்ப்பாங்க, தலானி கடியில் உள்ளது நம்ம மறைச்சு வச்சது அப்படியே தான் இருக்குது. அப்போ அவன் பார்க்கல, அப்பாடா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வந்து படுத்துப்பாங்க. படுக்கும்போது அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, நானும் என்னோட ஹஸ்பண்டும் வந்துட்டு பிளாங்கெட்டுக்குள்ளே வந்துட்டு சீக்ரெட் பேசுவோம், ரகசியம் பேசுவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்களா. உடனே இப்போ ஹீரோ தூங்கிட்டே இருப்பாரா, அவருக்கு மேலே வந்து கையை தூக்கி போடுவாங்க. டக்குன்னு ஹீரோ தூங்கினவர் முழிச்சிட்டு ஹீரோயின் கிட்ட திரும்பிடுவார். திரும்பினவர் என்ன சொல்வாருன்னா, ஹீரோன் உடனே ரொமான்ஸ் பண்ண போறாருன்னு நினைப்பாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, நான் இப்போ சொல்கிறேன் நீ தப்பாக நினைக்காத, நம்மளோட அந்த ரொமான்ஸ் லைஃபுக்கு வந்து நான் இன்னும் ரெடி ஆகலை, அதுக்கு இன்னும் கொஞ்சம் எனக்கு டைம் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்வார். அது மட்டும் இல்லாமல் நீ என்னை தப்பாக நினைக்காத, ரொம்ப நாள் உன்னை நான் வெயிட் பண்ண வைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்வார். அதுக்கப்புறம் நீ இதை ஆர்டர் போடுறதுக்கு பதிலாக நீ இந்த மாதிரி ஆர்டர் போடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்வார். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். ஹீரோ வந்து நெத்தியில் அவங்களை கிஸ் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு படுத்து தூங்கிடுவார். அப்புறம் தான் ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்போ நம்ம ஒழிச்சு வச்சுட்டு போனதை அவன் பார்த்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட 6 வருஷமாக ஹீரோனுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருப்பார். அவரை தான் அவங்க மலை போல நம்பியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் பார்ப்பாங்க. இப்போ அந்த 6 வருஷத்தில் அவங்க வந்து அவர் எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருப்பாங்கன்னா, அவரை தான் அவங்க எல்லாமாவே நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ அவரை பார்க்க போகும்போது அவர் என்ன சொல்வார், நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்வார். ஹீரோன் அவங்க ஃப்ரெண்டோட போயிட்டு அவங்க லவர் பாயை மீட் பண்ண போகும்போது அவர் என்ன சொல்வார், நீ ட்ரிங்க் பண்ணு, ஏன்னா வந்த உடனே என்னை வந்துட்டு நீ ஐ லவ் யூன்னு சொல்லவே இல்லை, என்னை நீ லவ் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரா. ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, உன்னை தான் நான் அதிகமாக லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. அப்போ நீ என்னை லவ் பண்ணுறதா இருந்தால் இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணி காட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஒன்று ஹீரோனோட ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்க, நீ என்ன அப்படி சொல்கிற, அவளுக்கு வந்து அந்த ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் வந்துட்டு அலர்ஜி அப்படின்ற மாதிரி சொல்லவும், இப்போ அவர் என்ன சொல்வார், அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்ன லவ் பண்ணுறல அப்புறம் நான் சொன்னதை நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, இல்லை நான் ட்ரிங்க் பண்ணுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரிங்க் பண்ணிடுவாங்க. பண்ணதுக்கப்புறம் இப்போ ஐ லவ் யூ சொல்லு அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். ஹீரோயின் சொல்லுவாங்க, ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு சுத்தமாக இது பிடிக்காது, இவ என்ன இவ்வளோ முட்டாள்தனமாக இருக்கா, தனக்கு போக தானே எல்லாமே, நம்மளோட ஃபீலிங்ஸ் எல்லாம் கூட அப்படி தானே, நம்ம வந்துட்டு நம்ம ஹெல்த்து அதெல்லாம் இருக்குல்ல, இப்படி முட்டாள்தனமாக இவனை நேர்ச்சிட்டு இருக்கா அப்படின்ட்டு ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கே கோவமாக இருக்கும். ஹீரோன் அந்த அளவுக்கு நேசிப்பாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பர்த்டே வரும். அந்த பர்த்டே அப்போ ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, அவருக்கு கேக் வாங்கி ஸ்பெஷலாக அவருக்கு வந்துட்டு வாழ்த்து சொல்கிறதுக்காக வந்து வருவாங்க. ஆனால் அன்னைக்குன்னு பார்த்தா அவர் ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருப்பாரு. ஹீரோன் அவருக்கு வாழ்த்து சொன்னோன்னு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஒன்று ஹீரோனை அப்படியே ஹக் பண்ணிடுவாரா. உடனே ஹீரோனுக்கு சந்தோஷமாக தாங்காது. எப்போவுமே ஒன் சைட்லேருந்து ஒரு லவ் வந்துட்டு அதிகமாக போகும்போது திரும்ப அது அதே மாதிரி திரும்ப கிடைக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒன்று ஹீரோன் வந்து அப்பப்போ இவன் நம்ம கிட்ட கடுப்படிச்சா கூட இன்னைக்கு நான் அவன் நம்மளை புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவாங்களா. ஆனால் மறு நிமிஷம் அவர் என்ன பண்ணுவார், ஹீரோனை ஹக் பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணோட பேரை சொல்லிடுவார். அவரை திரும்ப ஹக் பண்ணலாம்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனால் அவன் வேற ஒரு பேரை சொல்லும் போது, வேற ஒரு பொண்ணோட பேரை சொல்லும் போது எப்படி இருக்கும், உடனே அவங்க அப்படியே ஹக் பண்ண மறுபடியும் நின்றுட்டே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுவாங்க. இது வந்து அவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட பேர். அப்போ அவனுக்கு இன்னும் வந்துட்டு அந்த பொண்ணோட பேர் தான் வந்து ஞாபகம் இருக்குன்னா என்ன அவனுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. லிவிங் லைஃப்ல வேற இருந்துட்டு இருப்பாங்களா. அப்போ ஒரு நாள் வந்துட்டு அந்த லவர் பாயிருக்கால, அவர் என்ன பண்ணுவார், ஒரு பெரிய பெட்டி நிறைய கிஃப்ட் எல்லாம் வாங்கி வச்சிருப்பாரு. ஹீரோயினுக்கு பொதுவாக எப்படி இருக்கும்னா, நம்ம அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, ஸோ அவங்க அந்த லிவிங் லைஃப்பில் இருக்கும் போதே வந்துட்டு இந்த திங்ஸ் எல்லாம் நம்ம ஃபியூச்சருக்காக வாங்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. ஸோ அதை பற்றி நிறைய தடவை அவர்கிட்ட பேசுவோம். அவர் கண்டுக்கவே மாட்டார். இப்போ நடு ஹாலில் வந்து ஒரு பெரிய பெட்டி இருக்கும். அந்த பெட்டி நிறைய வந்துட்டு சில திங்ஸ் எல்லாம் இருக்கும். பெட்டி இதில் என்ன இந்த திங்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்க ஆசைப்படுவாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் தான் அந்த வீட்டில் இருக்காங்க. ஸோ இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி, ஏன்னா நம்மளை சர்ப்ரைஸ் பண்ண நினைக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு உண்டான ஷூல இருந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ
சந்தோஷமாக இருக்கும். இதை தான் நான் அவன்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன். ஃப்யூச்சர் பிளானில் வந்துட்டு நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் நம்மளோட ஃப்யூச்சர் லைஃபுக்கு ரெடி ஆகிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது கூடவே ஒரு கிரீட்டிங் கார்டு இருக்கும். அந்த கிரீட்டிங் கார்டை ஓப்பன் பண்ணி ஆசையாக பார்ப்பாங்களா, அதில் பார்த்தோன்னா இவரும் அவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குல்ல, அவங்க 2 பேர் கை கோர்த்து நிற்கிற மாதிரி ஃபோட்டோ அதில் இருக்கும். அதை பார்த்தோன்னா அப்படியே அவனை இடிஞ்சு போயிடுவாங்க. உடனே அப்படியே அந்த பாக்ஸை கீழே போட்டுருவாங்க. இப்போ தான் அந்த லவர் பாய் வருவார். இங்கே என்ன பண்ணுற நீ, இந்த பாக்ஸ் எதுக்காக ஓப்பன் பண்ண, உன்னை யார் இதை ஓப்பன் பண்ண சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கோவமாக கேட்பாங்க. இது என்னது, இது இந்த பாக்ஸில் உள்ளதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உடனே அவருக்கு கோவம் வந்துடும். உன்னோட குறுக்கு புத்தி வந்து இப்படி தான் உனக்கு வந்து வேலை செய்யுமா, எதுனே வந்துட்டு நீ ஒரு நல்ல மைண்டாகவே யோசிக்க மாட்டியா, அடுத்தவங்களோட திங்ஸை நீ எப்படி திறப்ப அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, நம்மளுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது, நம்மளோட ஃபியூச்சர் லைஃப்பை நம்ம பிளான் பண்ண போகிறோம், இந்த டைமில் வந்துட்டு நீ வந்து gift எல்லாம் வாங்கி வச்சிருக்க, அது நம்மளோட லைஃபுக்கு எனக்காக இருக்கும்னு பார்த்தா நீ உன்னோட ஃபர்ஸ்ட் லவ் எக்ஸ் லவ்வுக்காக வாங்கி இதெல்லாம் வச்சிருக்க அப்படின்னா அது என்ன அர்த்தம், நீ இப்போ என்ன சொல்ல வர, நான் வந்து குறுக்கு புத்தியாக இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன சொல்ல வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நம்ம இவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்கும் அந்த லேடி. அதனால வந்துட்டு தான் இவர் அந்த குட்டி குட்டி ஷூ எல்லாம் வாங்கி வேற வச்சிருக்காரு. இப்போ ஹீரோன் வந்து என்ன கேட்பாங்க, நம்ம என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு வந்துட்டு நீ நம்மளுக்காக எதுவுமே இல்லாமல் அவளுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் அந்த ஆளுக்கு இப்போ கோவம் வந்துடும். அவர் என்ன சொல்வார், அப்படிலாம் நான் ஒன்றும் நினைக்கல, அந்த பொண்ணுக்கு வந்துட்டு அவள் லைஃப்பில் ஏதோ பிரச்சனை, அவள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, ஸோ அவளுக்காக அவளை கேர் பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் நான் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோன் கோவப்படுவாங்க. அப்போ வந்துட்டு எப்போடா வந்து அவளோட லைஃப்பில் வந்து அவளுக்கு இப்போ இருக்கிற அந்த சப்போர்ட் வந்து போகும், அந்த இடத்த நீ ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வெயிட் பண்ணிட்டு இருக்கிய அவ்வளோ நாளா, அப்போ என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்ற மாதிரி கோவமாக கேட்பாங்க. சொல்லிடுவாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு வந்துட்டு அப்பா வந்து உண்மையிலேயே நீயா இல்லை வேற யாருன்னு கூட எனக்கு தெரியல, இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையா, என்னோட மனசை எது பண்ணிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவும் பேசுவாங்க. அவங்க மனசில் உள்ள ஆதங்கத்தை கோவமாக கொப்பளிப்பாங்க. உடனே இவர் டக்குன்னு என்ன பண்ணுவார், ஓங்கி கண்ணத்தை சேர்த்து ஒரு அறையை போட்டுருவார் ஹீரோயின் கண்ணத்தில். ஹீரோயின் இதை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்களா, ஆடி போயிடுவாங்க. என்னடா இவங்க திடீர்னு கை நீட்டிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த ஆள் இதுக்கும் மேலே என்ன பண்ணுவார், அதாவது வார்த்தையில் என்ன சொல்வார் அப்படின்னா வந்துட்டு, உனக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்த நீ கிராஸ் பண்ணி போகாத, உன்னை வந்து நான் எந்த இடத்துல வச்சுருக்கணும் அந்த பிளேஸில் இருக்கிறது மட்டும் அதுக்கான வழியை மட்டும் பாரு, தேவையில்லாமல் வந்துட்டு நீ இதெல்லாம் பண்ணிட்டதுன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்வார். ஹீரோன் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. ஃபுல்லாக தண்ணியாக தான் வந்துட்டே இருக்கும், அப்படியே ரொம்ப உறைஞ்சு போய் அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்போ இவர் என்ன சொல்வாருன்னா, இங்கே இதுக்கு மேலே நீ இருக்காத கிளம்புங்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் அதுக்கப்புறம் அங்கேருந்து போவாங்க. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா வந்துட்டு, இவ்வளோ நாளாக வந்துட்டு இத்தனை 6 வருஷமாக நான் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன், உங்ககிட்ட எந்த லவ்வும் திரும்ப கிடைக்காட்டி கூட என்னால் உன்னை மறக்க முடியல, உன்னை வெறுக்க முடியல, அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தேன், ஆனால் இன்னைக்கு எனக்கு எல்லாமே புரியுது அப்படின்னு சொன்னவங்க போகிற டைமில் என்ன பண்ணுவாங்க, அவங்க 2 பேருக்குள்ளே அந்த அந்த லிவிங் லைஃபுக்கு ஒரு ரிங்கு போட்டிருந்தாங்களா, அந்த ரிங்கை கழட்டி அங்கே வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு அழுதுகிட்டே வெளியே வர ஆரம்பிச்சிருவாங்க. மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிடும். அப்படியே ரோட்டை நடப்பாங்க. இத்தனை வருஷத்தில் நான் எவ்வளோ முயற்சி எடுத்துட்டேன், அதாவது அவர் வீட்டுக்கு வந்தோடனே வெல்கம் பண்ணுறதா இருக்கட்டும், அவர் ஆஃபீஸ் டைமில் அவருக்கு போய் சமைச்சு கொடுக்குறதா இருக்கட்டும், நிறைய சர்ப்ரைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எவ்வளோ விஷயங்கள் பண்ணி பண்ணி நான் தோற்று தான் போயிட்டேன். ஒவ்வொரு கல்லாக நான் எடுத்து வச்சா கூட அவங்ககிட்ட இருந்து எந்த அன்பும் எனக்கு ரிட்டர்ன் கிடைக்கல, மொத்தத்தில் நான் தோத்துட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப உடஞ்சு போய் அழுவாங்க. சிந்தனையில் நடந்துகிட்டே இருப்பாங்களா. மனசு உடஞ்சு போனவங்க அப்படியே விரக்தியில் நடந்து போயிட்டு இருக்கும்போது சுற்றில என்ன நடக்குது அப்படின்றது அவங்களுக்கு ஓடாதில்ல. அப்படி தான் ஹீரோயின் பாட்டு நடந்து போயிட்டே இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து ஒரு 2 வீலர் என்ன பண்ண அவங்களை இடிக்கிற மாதிரி வந்துடும். டக்குன்னு ஹீரோயின் அப்படி இடிக்கிற மாதிரி போயிடுவாங்க. பார்த்தா ஹீரோ வந்து கையை பிடிச்சி இப்படி இழுத்துருவாரு. அப்போ தான் ஹீரோ பார்ப்பாங்க. பார்த்தா ஹீரோ வந்து ஒரு டாக்டராக தான் இருப்பார். என்ன ஆச்சு, ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அதோட அவங்க அப்பாவோட ட்ரீட்மெண்ட்டோட இதெல்லாம் வந்து ஹீரோ தான் வந்து பார்ப்பாரா, அப்பாவோட ட்ரீட்மெண்ட்டோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து நாளைக்கு நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அதோட இந்த மலையில் அவங்க போகலான்னு நினைக்கும் போது ஹீரோ என்ன பண்ணுவார், அவங்கள திரும்ப கையை பிடிச்சி இழுப்பார். அவங்க கையில் வந்துட்டு இவர் கொடை வச்சுருந்தாருல, மழை பெஞ்சிட்டு இருக்கலாம், அந்த கொடையை ஹீரோயின் கையில் கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார். இப்போ ஹீரோயினுக்கு வந்துட்டு ஹீரோவை திரும்பி பார்த்துக்கிட்டே நிற்பாங்க. அவர் பாட்டுக்கு போயிடுவார். வந்து கார்லேயே ஏறி வந்து உட்காந்துருவார். இதுக்கு முன்னாடி ஹீரோ வந்து ஹீரோனை பார்க்கும்போது கேட்பார், என்னது இது கண்ணத்தில் ஏதோ காயமாக இருக்கு, ஏன்னா அவர் அடித்தது 3 விரல் வந்து பதிஞ்சிருக்கு என்னன்னு கேட்கும்போது ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. உடனே இப்போ ஹீரோ வந்து அவர் காரில் ஏறும்போது அசிஸ்டன்ட் கேட்பாரு, என்ன பாஸ் ஆச்சு, அவங்க மேலே தனிப்பட்ட முறையில் அக்கறை காட்டுறீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ அவர்கிட்ட சொல்லிடுவார். அதோட அவர் அங்கேருந்து கிளம்பிடுவார். இப்போ ஹீரோன் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அந்த கொடையை எடுத்துட்டு அவங்க பாட்டு கிளம்பிடுவாங்க. இப்போ வீட்டுக்கு வருவாங்களா, வீட்டுக்கு வரும்போது பார்த்தா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்க அப்பா அம்மா இருக்காங்களா, வகை வகையாக சமைச்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா ஹீரோக்கும் அந்த ஹீரோயினுக்கும் அந்த மாப்பிள்ளைக்கு இன்னைக்கு வந்துட்டு என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது, ஸோ அதுக்காக அவங்க விருந்துக்கு இங்கே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமாக வந்து சமைச்சு வச்சுட்டு இருப்பாங்க. எங்க நீ மட்டும் வந்திருக்க, மாப்பிள்ளை வரலையான்ற மாதிரி அவங்க அப்பாவும் அம்மாவும் மாறி மாறி கேட்கவும் ஹீரோன் எதுவுமே பேசாமல் அமைதியாக உட்காந்துட்டே இருப்பாங்களா. என்ன ஆச்சுப்பா ஒன்றுமே சொல்ல மாட்டேன்னு கேட்கவும் இன்னைக்கு நடக்கிற என்கேஜ்மெண்ட் வந்து கேன்சல் ஆயிடுச்சு சொல்லும் போது அப்பா அம்மாவுக்கு ஹீரோயின் மேலே கோவம் வரும். நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணுற, அவ்வளோ பெரிய இடம் அது, இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்குமா, திடீர்னு நீ முடிவை மாற்றிக்கிட்டே இருக்க, நாங்கள் எப்படி போய் மூஞ்ச வெளியே காட்டுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுவாங்க. உண்மையிலேயே என்ன நடந்திருக்குன்றதை அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கப்புறம் அந்த மாதிரி என்கேஜ்மெண்ட் நடக்கவே நடக்காது, இதை பற்றி யாரும் என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு திரும்ப வெளியே வந்துடுவாங்க. இப்போ நைட் ஆகிடுச்சு, ஒரே இருட்டாக
விரக்தியாக இருக்குது. அவங்க பாட்டுக்கு திரும்ப நடந்துக்கிட்டு திரும்ப விரக்தியாக நடந்து போவாங்க. ஒரு இடத்துல போயிட்டு குத்த வச்சு உட்காந்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு அழ ஆரம்பிச்சிருவாங்க. இந்த 5-6 வருஷத்தில் அவனுக்காக நான் இவ்வளோ போராடிட்டேன், ஆனால் இவ்வளோ ஏமாந்து போவேன் நான் நினைக்கவே இல்லை. எனக்கு வாழ்க்கையே வெறுத்த மாதிரி இருக்குது. வீட்டில் போனால் இவங்க ஒரு பக்கம் இப்படி பேசுகிறாங்க, இப்படி எனக்கு எங்கே போகிறது என்ன பண்ணுறது எதுவுமே தெரிலன்னு டோட்டலாக அவங்க அப்செட் ஆகி இருப்பாங்க. இதை பார்க்கும்போது அப்படியே அப்படியே அவங்க வேறு நடு ரோட்டில் வேறு இப்படி உட்காந்துட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ என்ன பண்ணுவார், வந்தவர் அவங்களுக்கு வந்து கர்ச்சீப்பை கொடுப்பாரு. ஹீரோயின் நிமிந்து பார்க்கும்போது ஹீரோ இருப்பார். உடனே அவர் கையை பிடிச்சி தூக்கும் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவார், ஏன் மலையில் உட்காந்துட்டு இருக்கவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். ஹீரோயின் வந்து ஹீரோட காரில் வந்து உட்காருவாங்க. அப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், அவங்க கன்னத்தில் அந்த அடி வாங்கின அணில் கோடு மாதிரி 3 கோடு இருக்கும். அந்த கோட்டுக்கு வந்து மருந்து போட்டு விட்டுவார். மருந்து போட்டுட்டு இருப்பாரு. அப்போ அவர் என்ன சொல்வார், என்னாச்சு இன்னைக்கு உன்னோட என்கேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா என்கிட்ட சொன்னார், உனக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கலையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஹீரோயின் எதுவுமே பேச மாட்டாங்களா. உடனே ஒரு மருந்து போட்டுட்டே இருப்பார். உனக்கு வந்துட்டு என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது அப்படின்றதுனால தான் அதுக்கு மேற்கொண்டு என்னால் எதுவும் உங்ககிட்ட பேச முடியல அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார் டாக்டர், அதாவது ஹீரோ. அப்போ ஹீரோயின் என்ன சொல்வாங்க, என்னோட என்கேஜ்மெண்ட் வந்து கேன்சல் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் அது நடக்காது, இப்போ நான் சிங்கிள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ டாக்டருக்கு அந்த ஹீரோ இருக்கார், அவருக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், இருந்தாலும் வெளியே காட்ட மாட்டார், அப்படியே பார்த்துட்டே இருப்பார் ஹீரோனை. ஒரு டக்குன்னு ஹீரோனை அவர் கையில் வச்சிருக்க பட்ஸை வாங்கி அவங்களா மருந்து போட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோனோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு கால் பண்ணி சோஷியல் மீடியாவில் வந்துட்டு ஒரு விஷயத்தை பார்த்தியா, உன்னோட லவ்வர் இருக்கான்ல அவன் வந்துட்டு இப்போ அந்த பொண்ணு எக்ஸ் லவரோட பொண்ணு வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததில்ல அவனோட குழந்தை தான் அப்படின்ற மாதிரி அவன் போஸ்ட் போட்டு வச்சிருக்கான், அதை பார்த்தியான்னு கேட்கும்போது ஹீரோனுக்கு சரியான வெறியேறிடும். அவங்க டவுட் பட்டது வந்துட்டு அப்போ இது எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு இப்போ திரும்பி ஹீரோ கிட்ட என்ன கேட்பாங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஹீரோக்கு ஒன்றும் புரியாது. நீ என்ன நினச்சி கேட்குறேன்னு எனக்கு புரியல, நீ விளையாடுறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நான் சீரியஸாக தான் கேட்குறேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்கும்போது ஹீரோக்கு சிரிப்பு தான் வரும். ஏன்னா ஹீரோக்கு ஹீரோனை ரொம்பவே பிடிக்கும். அவங்க வாயால் அப்படி கேட்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவார். ஓகே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். ரொம்ப குஷியாக போய்டும். இப்போ நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசி வச்சுப்பாங்க. இப்போ மறுநாள் காலையில் இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்துட்டு அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார். ஹீரோயின் வந்து வரவே மாட்டாங்க. அப்போ அவருக்கு ஒரு மாதிரி சோகமாக ஆரம்பிச்சிருவார். 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகிடும். இப்போ 3 மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஹீரோயின் வரவே இல்லை. இப்போ ஹீரோக்கு சப்போர்ட்டாக இருக்கவங்களாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, என்னது இது கல்யாணன்றது விளையாட்டுத்தனமாக இருக்குது, இதுக்கப்புறம் அவள் வருவான்னு நீ நினைக்கிறியா, 3 மணி நேரம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் அவள் வரமாட்டா, பேசாமல் கிளம்பலாம், ஏன்னா இன்னும் ஒரு மணி நேரத்தில் வந்து இதை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க இந்த ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ என்ன நினச்சி பார்ப்பாருன்னா, முன்னாடி நாள் அவர் கேட்டிருப்பார், உண்மையிலேயே என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு விருப்பமா, இல்லை ஏதோ அவசரத்தில் முடிவு எடுக்கிறேன்னு கேட்கும்போது இல்லை நான் சீரியஸாக தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொன்னாங்க. ஸோ அதனால அவர் கண்டிப்பாக வருவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் ஹீரோ உட்காந்துட்டு இருக்காரா. இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவரோட அசிஸ்டன்ட்லாம் வந்து கேட்பாரு, டாக்டர் நம்ம வந்து டைம் ஆச்சு கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இன்னொரு ½ அன் அவர் நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வெயிட் பண்ணுவார். அதுக்கப்புறம் அவருக்கு அங்கே டைம் இருக்காது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக ஹீரோ அங்கேருந்து வெளியே வருவாரா. ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா இடிச்சு தள்ளிட்டு இப்போ உள்ளே வருவாங்க. பார்த்தா இப்போ ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ இவங்க படிக்கிற காலத்துலேருந்தே இவங்க சீனியர் ஜூனியர் அப்படி தான். அதே மாதிரி ஹீரோயின் வந்துட்டு ஏதோ ஒரு புக்கை எடுக்க போவாங்க லைப்ரரியில், அது புக்கு தடுமாறி 2 பேர் தலையிலையும் வந்து விழும். அதை கீழே குனிஞ்சு எடுக்க போவாங்க, 2 பேர் கையும் அப்படியே முட்டிப்பாங்க. அப்படியே சின்ன சின்ன ரொமான்ஸ்லாம் வந்துட்டு இருக்கும். அப்போவே ஹீரோக்கு ஹீரோனை பிடிச்சிருக்கும். வந்துட்டு அவங்க அப்பாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹீரோ வந்து எடுக்க ஆரம்பிச்சிருப்பார். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும். அப்போ ஹீரோ தான் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாரு. இது எல்லா நேரத்துலையும் ஹீரோயினை பார்த்த மாதிரி இப்போ டக்குன்னு ஹீரோக்கு எல்லாமே மைண்டில் ஓடி ஓடி வந்து போகும். இப்போ ஹீரோயின் முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்காங்களா, டக்குன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இப்போ வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். டக்குன்னு 2 பேரும் போவாங்க, ஒரு ஸ்டாம்பை குத்துவாங்க, 2 பேருக்கு கல்யாணம் அடிச்சு ஓடி போங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் 2 பேரும் வெளியே சந்தோஷமாக வந்துடுவாங்க இருப்பாங்க. இப்போ ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, என்னோட கார் டிக்கியில் வந்துட்டு கொஞ்சம் வாட்டர் வச்சிருக்கேன், அது எனக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, சரி ஓகே எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவரோட காரோட டிக்கியை ஓப்பன் பண்ணுவாங்க. அங்கே பார்த்தா அப்படியே பலூனாக பறக்க விட்டு வச்சிருப்பாரு. ஹீரோனுக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறாராம். உடனே இவ்வளோ பலூன் பறக்கிறத பார்த்தோன்னா இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், முட்டி போட்டு ஹீரோனுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுவார். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்போ அவங்க யோசிப்பாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, முதல் நாள் அவர் கேட்டார்ல, என்ன நீ சூஸ் பண்ணியிருக்கேன்னா இது உண்மையாக தானா இல்லை வேறு எதுக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு என்னென்னா வந்துட்டு ஹீரோ வந்து மெச்சூர்டாக இருக்காரு. இப்போ இவர் மேலே உள்ள கோவத்தில் தான் அவங்க ஒரு பக்கம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் மெச்சூர்டாக புரிஞ்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு நினைக்கிறாங்க. வரனா வந்துட்டு இல்லை நீ வந்துட்டு இது ஒன் இயருக்கு 2 இயர்ஸுக்கு அப்படின்ற மாதிரிலாம் நீ வந்துட்டு பிளான் பண்ணுறதுலாம் கிடையவே கிடையாது. நம்ம எடுத்த அந்த முடிவு வந்து லைஃப் லாங் வந்து இது மட்டும் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்வார். ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் இவர் இப்படி பேசுறது. உடனே அவர் ஒரு ரிங் ஒன்று போட்டு விடுவார். ஹீரோனை வந்து போட்டுப்பாங்க. நான் வந்துட்டு அந்த லவர் பாய் இருக்கார்ல, அவர் ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருப்பார். இப்போ தான் அவரே அந்த
அதெல்லாம் பார்ப்பாரு. அந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு அந்த பொண்ணோட வயித்துல இருக்கிறது இவரோட குழந்தை அப்படி இப்படின்ற மாரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு, இந்த மீடியாக்காரங்களுக்கு ஒரு வேலையே இல்ல. எப்ப பார்த்தாலும் எதையாவது ஒரு வதந்திய பரப்பி விடுறது வேலையா போச்சுன்ற மாரி கோவமா இருப்பாரு. அப்ப அந்த ஃப்ரெண்ட் அந்த பாய் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் இருக்கால, அவர் வந்து கேட்பாரு, "என்னடா இது? இப்படிலாம் நியூஸ் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் உண்மையான்னு?" கேட்கும்போது, "நான்சென்ஸ் மாரி பேசாத. அப்படி இப்படின்னு சம்மந்தமே கிடையாது. அவ வந்துட்டு நாங்க 2 பேரும் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லவ் பண்ணோம் தான். ஆனா அவ வந்துட்டு இப்ப குழந்தை உண்டாயிருக்கிறதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஏன் இப்படி தப்பு தப்பா பேசுறாங்கன்னு எனக்கே தெரியலன்ற மாரி அந்த லவ்வர் சொல்லிட்டே இருப்பாரு. உடனே இந்த ஃப்ரெண்ட் என்ன கேட்பாரு, "உண்மைய சொல்றா, என்ட்ட தானே சொல்ற?" அப்படின்ற மாரி இவரு இன்னும் கொஞ்சம் வெறியாத்திட்டு இருப்பாரு. "வாய மூடுறியா பேசாம?" அப்படின்ற மாரி சொல்லவும், "சரி இப்ப நீ உன்னோட என்கேஜ்மெண்ட் வந்துட்டு அத பத்தி பேசியிருந்தல, அவ எங்கன்னு?" கேட்கும்போது, "அவளுக்கு என்ன திமிரு இருக்கும், 2 நாளா எனக்கு எந்த மெசேஜுமே அவ பண்ணவே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து எடுத்து பார்ப்பாரு. ஹீரோயின் கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கான்னு ஒரு மெசேஜும் இருக்காது. இவருக்கு ரொம்ப கோவமா இருக்கும். உடனே அவர் என்ன கேட்பாரு, "ஒருவேள இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு அவ உன்ன விட்டு போயிருவாளோ?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, "என்ன விட்டு போனா அவளுக்கு வாழ்க்கை இருக்கா? அவளுக்கு எதுவுமே கிடையாது. என்ன விட்டு அவ போவே மாட்டா. அவ இப்படிதான் என் மேல இருக்கா. அது எனக்கு நல்லாவே தெரியும்." அப்படின்ற மாரி ரொம்ப திமிராவே பதில் சொல்லுவாரு. "என்னடா சொல்ற நீ? இந்த மாரி ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் பரவிட்டு இருக்கு. உன்னோட லவ்வருக்கு வந்து அதாவது ஹீரோயினுக்கு தெரியாமையா இருக்கும். அப்படி தெரிஞ்சு அவ எப்படி உன்ன ஒத்துப்பா?" அப்படி இப்படின்ற மாரி இவரு கேட்பாரா? உடனே இவரு என்ன சொல்வாரு, "அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நான் இல்லாம அவளுக்கு எதுவுமே கிடையாது. அவ என் கூட தான் இருப்பா." அப்படின்ற மாரி இவரு ஒரு பக்கம் சொல்லிட்டே இருப்பாரு. அதே மாரி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. கேன்சல் பண்ணணும். அதே மாரி என்னோட கல்யாணத்தை நிப்பாட்டுறேன் அப்படின்ற மாரி நான் ஒரு நடிப்பு நடிச்சாலே போதும். அவ ஆட்டோமேட்டிக்கா எங்க இருந்தாலும் வந்து என்கிட்ட சேர்ந்துருவா அப்படின்ற மாரி இவரு சொல்வாரு. உடனே ஒரு ஃப்ரெண்ட் என்ன சொல்வாருன்னா, "என்னடா முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? கல்யாணத்தலாம் நிப்பாட்டி வச்சு விளையாடுறது இதெல்லாம் ஒரு விளையாட்டா? அப்படிலாம் நடந்துக்காதன்னு" அப்படின்ற மாரி சும்மா தான் சொல்வாரு. "நான் அப்படிதான் பண்ணுவேன். அந்த மாரிலாம் பண்ணா தான் அவ என்கிட்டயே இருப்பான்ற" மாரி இவரு கொஞ்சம் திமிராவே பேசிட்டு இருப்பாரு. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆச்சுல. இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்ல அப்பா, அம்மா கிட்ட கூட்டிட்டு போணும். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்ற விஷயத்த அவங்கள்ட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு நடப்பாங்க. ஸோ ஹீரோவ கூட்டிட்டு நடந்துகிட்டே பேசுவாங்க. என்னன்னா, "நான் வந்து இப்ப என்னோட அப்பா, அம்மா வந்து நான் அவன லவ் பண்றேன். 6 வருஷமா அவன் கூட லிவிங் லைஃப் இருந்திருக்கேன்." அப்படின்ற மாரி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது அவங்க கோவப்பட்டாங்க. இப்ப நான் உன்ன கல்யாணம் பண்ணியிருக்கிறேன்றத அவங்கள்ட்ட நான் சொல்லும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரியாது. நீ எதுவும் ப்ரிப்பேரா இருக்கியா? அத எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்னு உனக்கு தெரியுமா? அப்படின்ற மாரி ஹீரோயின் கேட்பாங்க. அப்படின்னா வந்துட்டு ஆரம்பத்துல ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி அவர் லவ்வர் பாய் இருக்காருல்ல, அவர கூட்டு வந்து அவங்க ஃபேமிலி கிட்ட, அவங்க அப்பா, அம்மா கிட்ட வந்து ஹீரோயின் வந்து அறிமுகப்படுத்தி வச்சிருப்பாங்க. அப்ப அவங்க வந்து அப்பா, அம்மா தான் ஃபர்ஸ்ட்டு பார்த்த உடனே வந்து லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சோனே கோவம் தானே படுவாங்க. உடனே வந்து கத்தி விட்டுருவாங்க. அந்த லவ்வர் பாய்க்கு சரியான கோவம் வந்துரும். அவர் பாட்டுக்கு வெடுக்குன்னு வெளிய எந்திரிச்சு போயிடுவாரு. உடனே ஹீரோயின் வந்துட்டு, "என்னம்மா இப்படி பண்றீங்கன்னு?" சொல்லிட்டு அப்பா, அம்மாட்ட கேட்டுட்டு திரும்ப வேகமா ஓடி வந்து அந்த லவ்வர் பாய அவ்ளோ சமாதானப்படுத்த பார்ப்பாங்க. ஆனா அவரா கொஞ்சம் கூட காதுல வாங்கவே மாட்டாரு. இவருங்க கெஞ்சிக்கிட்டே வருவாங்க ஹீரோயின். "சாரி என் மேல தப்பு தான். அப்பா, அம்மா கிட்ட நான் புரிய வச்சிருக்கணும். உன்ன அவங்க அப்படி பேசியிருக்க கூடாது." அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எதுவுமே கொஞ்சம் கூட ஹீரோயினையே மதிக்க மாட்டாரு. கொஞ்சம் எதுவும் பிரியமும் கிடையாது. அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருந்திருப்பாரு. இப்ப அத தான் அவங்க நினைச்சு சொல்லுவாங்க. "நான் அப்ப அவன அறிமுகப்படுத்தும்போது இங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தது." அப்படின்ற மாரி சொல்லும்போது ஹீரோ இப்ப என்ன சொல்வாரு அப்படின்னா வந்துட்டு, "அப்படி நீ நினைக்காத. நீ என்னோட ஒய்ஃபு. உனக்கு எந்த இடத்துலயும் ஒரு அவமானம் ஏற்படுற மாரி நான் நடந்துக்க மாட்டேன். உனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் உன்கிட்ட நான் ஸ்டாண்ட் பண்ணி நிப்பேன். அது எப்பனாலும் அப்படிதான் இருப்பேன். இந்த உங்க வீட்ல எதுவும் பேசினாலும் சரி, நான் வெளிய போம்போது நான் உன்ன கூட்டிட்டு தான் போவேன். என் கூட தான் நீ இருப்ப." அப்படின்ற மாரி அவர் சொல்லும்போது, ஹீரோனுக்கு அது ரொம்ப புடிச்சிருக்கும். ஏன்னா, அவங்க எதிர்பார்க்கிறது. ஹீரோவோட பதில் அதுவா இருக்கவும், அவங்க ரொம்ப சிரிப்பாங்க. ஹீரோயினுக்கு ரொம்பவே புடிச்சு போயிடுமா, உடனே டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஹீரோயின் வந்துட்டு, "இன்னைக்கு என் கண்ணுக்கு நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா தெரியிறீங்க." அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ என்ன சொல்வாரு, "இப்போ உன் மனசுல யாரும் இல்ல. அதனால நான் உன் கண்ணுக்கு ஹேண்ட்ஸமா கூட தெரியல." அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோயினுக்கு ரொம்ப புடிச்சு போயிடும். டக்குன்னு ஹீரோ கிட்ட கிஸ் பண்ண போவாங்களா, ஹீரோவும் அப்படியே அப்படியே நிப்பாரு. 2 பேரும் இப்படி கிஸ் பண்ணலான்னு கிட்ட போம்போது, அவங்க வாசக்கதவ தொறந்து அப்பா, அம்மா 2 பேரும் வெளிய வந்துருவாங்க. அவங்க உடனே இவங்க 2 பேரும் கிஸ் பண்ண போறத பார்த்தோனே அப்படியே அதிர்ச்சியில நின்றுவாங்க. உடனே ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. டக்குன்னு வந்துட்டு, "டாக்டர் உங்க கண்ணுல வந்து தூசி விழுந்துச்சு. இப்ப சரியா போயிடுச்சா?" அப்படின்ற மாரி அப்படியே மாத்துவாங்க. உடனே டாக்டர், சரியா போச்சு. நான் இங்கிருந்து கிளம்புறேன்." அப்படின்ற மாரி அவரு ஒரு பக்கம் கிளம்புவாரு. உடனே அப்பா, அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியாது. "இல்ல என் கண்ணுல தூசி விழுந்துச்சு." அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 2 பேருமே சமாதானம் சொல்லுவாங்களா? "சரி ஓகே, ஓகே. அவ்வளோதானே 2 பேரும் உள்ள வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். இப்ப உள்ள வருவாங்க. என்னோட அம்மா இருக்காங்களா, அவங்க ஹீரோயின் கிட்ட கூட்டு போய் பேசுவாங்க. "நேத்து நைட்டு வந்து அந்த என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆயிடுச்சுன்றதுல வந்து அப்பாவும், அம்மாவும் உன் மேல கோவப்பட்டுட்டோம். சாரி நாங்க அப்படி உன்ட்ட பேசியிருக்க கூடாது." அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோயின் வந்துட்டு அவங்களுக்கு அத அவங்க புரிஞ்சுகிட்டு பேசுறாங்கன்னோனே ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உடனே இப்ப ஹீரோ வந்துட்டு ஹீரோயினையே பார்த்துட்டே இருப்பாரா, இப்ப ஹீரோவோட அப்பா இருக்காருல்ல, அவர் வந்து கவனிச்சிருவாரு. "என்ன நீங்க இவ்ளோ நாள் ஆகி இன்னும் கல்யாணமே பண்ணிக்காம சிங்கிளாவே இருக்கீங்களே?" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ கிட்ட கேட்கவும், அவர் என்ன சொல்வாரு, ஹீரோயின பார்த்துட்டே சொல்வாரு, "ரைட் பெர்சன் கிடைக்கும்போது கல்யாணம் பண்ணுவேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு பார்ப்பாரா. உடனே வந்து, "என்னோட டாட்டர் மாரியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட அப்பா கேட்பாரு. "நான் அப்படி சொல்ல வரல." அப்படின்ற மாரி சொல்லவும், "வேற எப்படி சொல்றீங்க? இப்ப வர்றதுக்கு முன்னாடி வாசல்ல உங்க கண்ல தூசி விழுந்துச்சே, அந்த மாரியான்னு?" சொல்லிட்டு கேட்கவும், ஹீரோவுக்கு இப்ப எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாது. ஏன்னா அவங்க 2 பேருக்கும் புரியுது. இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ இருக்கு. அவங்க சமாளிச்சுட்டாங்கன்றத இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால அப்படி கேட்பாரு. 2 பேரும் என்ன பேசுறாங்கன்றது ஹீரோயினுக்கும் புரியுது, ஹீரோவுக்கும் புரியுது. அப்ப அவங்க 2 பேரும், "சரி நீங்க பேசுங்க. உங்களுக்காக நாங்க விருந்து சமைக்கிறோம்." அப்படின்ற மாரி அப்பாவும், அம்மாவும் அங்கருந்து போயிடுவாங்க. இப்ப ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. என்னது இது? அவங்க 2 பேரும் பேசுற
ஒவ்வொரு வார்த்தையிலையுமே வந்து ஏதோ ஒரு மீனிங் வந்து மறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லுவாங்களா. ஹீரோ என்ன சொல்வார், எனக்கும் அப்படி தான் தோணுது அப்படின்ற மாதிரி சொல்வார். அதோட இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், அவங்கள உட்கார வச்சுட்டு நான் போய் சமைக்கிறேன்ற மாதிரி கிச்சனுக்கு போவார். அப்போ ஹீரோன்னு யோசிச்சு பார்ப்பாங்க, இப்போ அந்த லவர் பாய்க்காக இவங்க நிறைய விஷயங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனால் அவர் எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டார். அப்போ அவர் என்ன சொல்வாருன்னா, நீ என்னோட ஒய்ஃபாக ஆனதுக்கு அப்புறமா என்னை பார்த்துக்கிறது அதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம், இப்போதைக்கு நீ இதெல்லாம் பண்ணுறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அது வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவங்க அப்பத்துலேருந்தே அதே மாதிரி அவரை கவனிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் ஹீரோ இப்போ எப்படி இருக்காருன்னா, இவங்களையும் கவனிச்சுக்கிட்டு அவர் அந்த மாதிரி ஒரு ரொமான்டிக்காக இருக்கிறது ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருக்கும். ஸோ ஹீரோவை பார்த்துட்டே இருப்பாங்க, சமைச்சிட்டே இருக்கும். ஹீரோயின் இப்போ எந்திரிச்சு கிச்சனுக்கு போவாங்க. ஹீரோ கிட்ட அவங்க ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு போகும்போது, அந்த பைப்பை நான் உனக்கு இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வாஷ் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு போகும்போது அப்படியே அந்த பைப்பை வந்து ஹீரோயின் மேலே தெறிக்க ஆரம்பிச்சு உடனே ஹீரோ அதை பெருசாக அதை வந்து காப்பாற்றி ஹீரோயின்கிட்ட வந்து உனக்கு இப்போ ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. நான் ஓகே தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. ஆனால் நனைஞ்சது பூரா ஹீரோவாக தான் இருப்பார். உடனே இந்த சட்டைக்கு இதேவே வந்துட்டு ஓப்பனாகவே வந்து ஹீரோவோட ஆர்ம்ஸு அந்த இதெல்லாம் வந்துட்டு நல்லா தெரியாது. ஹீரோயின் உடனே அவரே ரொமான்ஸாக பார்ப்பாங்க. ஹீரோக்கும் அது ரொமான்டிக்காக ஆகிடும். ஒன்று 2 பேரும் கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்துருவாங்க. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே இப்போ ஹீரோன் அவங்கள்ட்ட தனியாக வந்து பேசுவாங்க. அப்போ என்னடி ஆச்சு, நீ வந்து அவரை லவ் பண்ணிட்டு இருந்தா அதில் பிரேக்கப் ஆச்சுன்னு இது எப்பத்துலேருந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கும்போது இப்போ ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, இப்பத்துலேருந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆன மேரேஜ் சர்டிஃபிகேட் இருக்குல்ல அதை எடுத்து காட்டுவாங்க. கல்யாணமே பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க ஆச்சரியமாக கேட்பாங்க. அங்கே அப்போ ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரிலாம் அவரை பிடிச்சிதான் இருக்கு எனக்கு, நான் ஒன்றும் அவசரப்பட்டு முடிவெடுக்கலான்னு சொல்லும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிவெடுத்துட்டா கூட இது ஒரு நல்ல சாய்ஸ் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, அப்போ அவன் வேணா நீ முடிவு பண்ணிட்டல, அப்போ அவன் வாங்கி கொடுத்த செயின் எதுக்கு போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும். ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, ஆமாம் இதை நான் இனிமேல் போட்டிருக்க விருப்பப்படலை, இதை நீ அவன்கிட்ட போய் அவன் மூஞ்சில் தூக்கி விட்டேறின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த செயினை கழட்டி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வருவாரா, சரி ஓகே உங்கள் 2 பேருக்கு நீங்கள் கல்யாணம் ஆச்சுன்னு எனக்கு தெரியும், எனக்கு உங்களுக்கு வெட்டிங் நைட்டு, ஸோ நான் கிளம்புறேன்ற மாதிரி அவங்க 2 பேரையும் கொஞ்சம் கிண்டல் பண்ணிட்டு ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து அங்கேருந்து வேக வேகமாக கிளம்பிடுவாங்க. இதுக்கு இடையில அந்த லவர் பாய் இருக்கார்ல, அவர் வந்துட்டு ஹீரோனுக்கு எங்கே போனால் என்ன ஆச்சு, இன்னும் ஒரு மெசேஜ் கூட எனக்கு பண்ணவே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை திட்டுற மாதிரியே அவர் பாட்டுக்கு யோசிச்சுட்டே இருப்பார் ஒரு பக்கம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ அந்த ஃப்ரெண்டு இருக்காங்களா, அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஹீரோயின் கழுத்தில் உள்ள நெக்லஸ் அந்த செயின் இருக்குல்ல அதை கொடுக்கும்போது இது எதுக்குன்னு கேட்கும்போது அவங்க ஃப்ரெண்டு என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு அவள் வந்து இதை வந்து ஒரு குப்பை மாதிரி நினைக்கிறா, இப்போ அதனால் அவள் வச்சுக்க விருப்பப்படலை, அதான் உனக்கு கொடுக்க சொல்லிட்டு அப்படின்னு சொன்னோடனே அவள் எப்படி அந்த மாதிரி சொல்லுவா அப்படின்ற மாதிரி இவருக்கு கோவம் வரும். அவ என்ன வாழ போறா, அவ எப்படி வாழ போறா அப்படி இப்படின்னு கேட்பாரு. இவரும் வந்துட்டு ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து சொல்ல மாட்டாங்க, இந்த மாதிரி அவளுக்கு கல்யாணம் அடிச்சா அப்படி இப்படி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஸோ இங்கே ஒரு பக்கம் இப்படி போயிட்டே இருக்கும். இந்த நேரத்தில் வந்து இவரோட ஃப்ரெண்டு இருக்காரு, லவர் பாயோட ஃப்ரெண்டு, அவருக்கே பிடிக்காது இவர் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறது. ஒன்று அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன் இல்லை இப்படி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவர் அந்த மாதிரி பேசிட்டே இருப்பார். இப்போ தான் இவரோட அந்த எக்ஸ் லவர் இருக்குல்ல அது வந்து நிற்கும். அது வந்து ஒன்று ஹீரோனோட ஃப்ரெண்டு அங்கேருந்து போயிடுவார். ஹீரோட அந்த அந்த லவர் பாயோட ஃப்ரெண்டு இருக்காருல்ல அவருக்கும் கோவம் வந்து அவர் அங்கேருந்து போயிடுவார். என்ன நினச்சிட்டு இருக்க நீ, ஒன்றுமே புரியல, ஏதாவது பண்ணுப்போம் அப்படின்ற மாதிரி அவர் போயிடுவார். இப்போ இந்த பொண்ணு வந்து என்ன சொல்லும் அப்படின்னா வந்து, அதாவது ஹீரோயினோட எக்ஸ் லவர் வந்து ஹீரோனோட எக்ஸ் லவர் கிட்ட பேசிகிட்டு இருக்கு, புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க 2 பேரும் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து என்ன கேட்குன்னா, நான் உன் லைஃப்பில் வர திரும்ப நான் என்ட்ரி கொடுத்த அதனால தான் வந்துட்டு உன்னோட இப்போ இருக்க லவ்வர் வந்துட்டு உன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாளா, அவள் அதனால தான் சோகமாக இருக்காளா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஆனால் இவருக்கு மைண்டில் என்ன ஓடுனா வந்துட்டு அவள் வந்து நேரில் வந்து மன்னிப்பு கேட்டால் கூட அவரை நான் மன்னிக்க மாட்டேன் இந்த தடவை, இவருக்கு மனசில் அப்படி ஒரு நினைப்பு. ஏன்னா ஹீரோன் வந்து இவ்வளோ நாள் வந்து மன்னிப்பு கேட்டு எதுக்குனாலும் மன்னிப்பு கேட்டுகிட்டே இருப்பாங்களா, அவள் அப்படி மன்னிப்பு கேட்டால் கூட அவரை நான் சேர்த்துக்க மாட்டேன்ற மாதிரி நினைப்பாரு. ஆனால் ஹீரோயின் தாங்கிட்ட வந்து பேசணுன்ற எண்ணமே இவர் மனசில் ஓடிட்டு இருக்கும். அப்படின்னா வந்து நீ அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்க, நம்ம என் வயிற்றுல வந்து உன்னோட குழந்தை வந்து இப்படி போகுது அப்படி போகுது அப்படி இப்படின்ற மாதிரி பேசும். இவருக்கு ஒன்றே கோவமாக இருக்குது. இதெல்லாம் அவருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணவே பிடிக்காது. டக்குன்னு அவர் என்ன சொல்வார்னா, எனக்கு 2-3 மீட்டிங் இருக்குது, அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு அப்புறமா ஒன்று வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதுவுமே பேசாமல் அங்கேருந்து போயிடுவார். அந்த ஹீரோ இருக்கார்ல, காலையில் வெள்ளனே எந்திரிச்சிருவார். அவர் பாட்டுக்கு ஹீரோனுக்காக சமைச்சிருவார். ஏன்னா அந்த ப்ரெட்டை செஞ்சு நடுவில் என்னத்தையும் அடுக்கி வச்சு அது கரெக்டாக நம்ம வச்சிருக்கோமான்னு சொல்லிட்டு சுற்றி அதை பார்த்துட்டே இருப்பார். இப்போ ஹீரோனுக்கு எப்படி இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி சேர்ந்தா வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல, ஹீரோ அவங்களுக்கு வெட்டிங் நைட் அன்னைக்கு தான் வந்து அவங்க ஃப்ரெண்டு தான் வந்து இந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டை வந்து கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அது ஹீரோயின் வந்து நான் ஆர்டர் போட்டு வாங்கினதுன்ற மாதிரி சமாளிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த ரொமான்டிக்கான சீன்ஸ் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல, அந்த சீன்ஸ் எல்லாம் வந்துடும். இதுக்கப்புறம் 2 பேரும் படுத்து தூங்கிடுவாங்க. இப்போ காலையில் எந்திரிச்சோடனே இப்போ திரும்ப கதையை ஆரம்பிக்குது. அப்போ ஹீரோயின் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா வந்துட்டு, நம்ம வெட்டிங் லைஃப்பில் நம்ம எப்படிலாம் இருக்கணும்னு நினச்சோமோ அந்த மாதிரி தான் நம்ம லைஃப் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு முன்னாடியே ஹீரோ நம்ம புதுசாக எந்திரிச்சு நம்மளுக்காக பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு நம்மளை எழுப்பாமல் நம்மளா தூக்க
தூக்கம் கலைஞ்சு எந்திரிச்சு வந்து அதை சாப்பிடும்போது எப்படி இருக்கும்? ஆனந்தமா இருக்கும்ல. அந்த மாரி அவங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வருவாங்களா, ஹீரோ வந்து சமைச்சிட்டு இருப்பாரு. அப்போ அவரோட ஃபோன் வந்து ரிங் ஆகுமா, அவங்க எடுக்க போவாங்க. அதில அது ஆஃப் ஆயிடும். உடனே பாஸ்வேர்டு போட்டிருக்கும். இப்ப ஹீரோயின் என்ன யோசிச்சு பார்ப்பாங்கன்னா, அவரோட அந்த லிவிங் லைஃப்ல அந்த 6 வருஷத்துல வந்துட்டு அந்த லவர் பாய் இருக்கார்ல, அவரோட ஃபோன்ல வந்து ஒரு பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருப்பாரு. ஹீரோயின் வந்து அவருக்கு ஃபோன் வருது, மெசேஜ் வருதுன்னு எடுத்தா கூட, உனக்கு வந்து உடனே மூங்கி அற தான் விழுந்துகிட்டு இருக்கும் அவங்களுக்கு. உனக்கு வந்து பிரைவசின்னா என்னன்னே தெரியாதா? என்னதான் நம்ம லிவிங் லைஃப் வாழ்ந்தா கூட, என்னோட அனுமதி இல்லாம என் ஃபோன நீ ஓப்பன் பண்ணிடுவியா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாரு. உடனே ஹீரோனுக்கு அதெல்லாம் ஞாபகம் வருமா, டக்குன்னு என்ன சொல்லுவாங்க, உன்னோட ஃபோன் வந்து அதாவது அவங்க வந்து சமைச்சிட்டு இருக்காரு அவரு. அதனால என் ஃபோனை நீ அட்டெண்ட் பண்ணுன்னு சொல்லியிருப்பாரு. பாஸ்வேர்டு இருக்கறனால எனக்கு தெரியல. அது உன்னோட பிரைவசின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வைக்க போவாங்க. ஹீரோ வந்து கைய புடிச்சுப்பாரு. அது வந்து எனக்குன்னு எந்த பிரைவசியும் கிடையாது. எல்லாமே எனக்கு நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அத ஓப்பன் பண்ணி பார்ப்பாரு. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தா, அதுல இதான் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட சொல்வாரு. ஹீரோனுக்கு அதெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கும். அதோட ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாமே ஹீரோயினோட ஃபோட்டோஸா தான் இருக்கும். அப்ப ஹீரோயின் வந்து அதெல்லாம் பார்ப்பாங்க. அப்ப அவங்க என்ன சொல்வாங்க அப்படின்னா வந்துட்டு, நம்ம 2 பேருக்கு நடந்தது ஒரு ஃபிளாஷ் மேரேஜா இருக்கலாம். நம்மளுக்குள்ள வந்துட்டு ரொமான்டிக் ஃபவுண்டேஷன் வந்து இல்லாம இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருப்பாங்க. அவருக்கு உண்டான பாஸ்வேர்டு, அவர் என்னென்னலாம் ஃபோன்ல வச்சு எல்லாத்தையுமே காட்டுவாரு. கொஞ்சம் அவங்கள அப்படியே அணைச்ச மாதிரி பிடிச்சி வச்சுட்டு இருப்பாரு. அந்த சீன் எல்லாம் கொஞ்ச நேரம் போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அவங்க ஃப்ரெண்டு கூட வந்துட்டு வெளியே வந்திருப்பாங்க. ஸோ அந்த நேரம் பார்த்தோம் அப்படின்னு இந்த லவர் பாய் இருக்கார்ல, அவருக்கு வந்துட்டு எல்லார்கிட்டையும் ஹீரோயின் மேல அவருக்கு ரொம்ப கோவமா இருக்கும். இன்னும் ஹீரோனுக்கு கல்யாண விஷயம்லாம் அவருக்கு தெரியல. இன்னும் அவள் நம்மளுக்கு ஒரு மெசேஜ் போடல, என்னை பார்க்க வரல, என்கிட்ட மன்னிப்பு கூட அவ கேட்கல அப்படின்ற மாதிரி அவர் கோவமாவே இருந்துட்டே இருப்பாரா. இப்போ அவர் என்ன சொல்வார், அவங்க அம்மாவை அனுப்பி ஹீரோயின் கிட்ட எங்க இருக்கான்னு பார்த்து பேசிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவாரு. ஈகோவை விட்டுட்டு பேசினா கூட என்ன ஏதுன்னு கூட பேசியிருக்கலாம். ஆனால் அவங்க அம்மாவை அனுப்பி சமாதானம் பேச அனுப்புவார். உடனே வந்துட்டு அவங்க அம்மா வந்து ஹீரோயினை பார்க்கறதுக்காக வருவாங்க. யார், ஹீரோ அந்த லவர் பாய் இருக்காருல்ல, அவரோட அம்மா ஹீரோயினை பார்க்க வராங்க. அங்கே வரும்போது பார்த்தா இப்போ ஹீரோயின்ட்ட வந்து நல்ல விதமாக பேசுவாங்க. என்னம்மா ஆச்சு, அப்படி இப்படி என்கேஜ்மெண்ட் வந்து இப்போ கேன்சல் ஆகிடுச்சாமே, நான் கேள்விப்பட்டேன், ஆனால் திரும்ப வந்து வச்சுக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப நார்மலாக ஹீரோயின் கிட்ட ரொம்ப பிரியமாக பேசுவாங்க. அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு, இல்லைம்மா இந்த என்கேஜ்மெண்ட் வந்து நடக்காதுன்னு சொல்லும் போது என்ன ஆச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. இதில் என்ன சொல்கிறதுக்குன்னு எனக்கு தெரியல, அவனுக்கு பொருத்தமான பொண்ணு நான் இல்லைன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. பெட்டர் வந்து என்னன்னா, நீங்கள் அவனுக்கு பொருத்தமான பொண்ணை வந்து பார்த்து கல்யாணம் பண்ணுறது தான் நல்லதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அந்த லவர் பாயோட அம்மாவோட ஃபேஸ் வந்து அப்படியே மாறிட்டே இருக்கும். சொல்லி பார்ப்பாங்க. ஹீரோயின் வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்களா. உடனே அவங்களுக்கு கோவம் தான் ஒரு டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, உடனே ஹீரோயின் மேலே கோவப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. உனக்கு வந்து இப்படி இருந்தாலும் திமிரு, இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாதுன்னு ஹீரோயின்ட்ட பேசுவோம். ஹீரோயின் அங்கே அதுக்கு மேலே பேசாமல் போயிடுவாங்க. உடனே ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கு கோவம் வந்துடும். அவளுக்கு இப்போ தான் ஒரு நல்ல லைஃபே அமையுது அப்படின்னாலும் உங்களை கொண்டு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பார்த்துக்கிறோன்னா மாறி மாறி அவங்க கத்திட்டு அவங்க பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுவாங்க. இதுக்கப்புறம் இந்த லவர் பாய் வந்து வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அவருக்கு வந்து பசிக்கும். இப்போ ஹீரோயின் எப்பவும் வீட்டில் இருப்பாங்க, எல்லாம் சமைச்சு வச்சிடுறாங்க. அப்போல்லாம் அவருக்கு அந்த அருமை தெரியல. இப்போ வீட்டில் யாரும் இல்லை, இப்போ ஏதாவது சமைக்கலாம் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு போகும்போது ஒன்றும் அவருக்கு தெரியல. ஃப்ரிட்ஜில் பார்க்கும்போது இந்த ஃபுட்டு வந்து நான் செஞ்சு வச்சுட்டு அதை ஓவனில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து வேக விட்டு நீ எடுத்தீங்கன்னா உனக்கு சாப்பாடு ரெடி ஆயிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய குட்டி குட்டி நோட்ஸும் அவங்க எழுதி வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் பார்க்குறாரு. இப்போ தான் அவர் எல்லாத்தையுமே பார்க்குறாரு. இவ இவ்வளோ விஷயங்கள் வந்து எழுதி வச்சிருக்காளா, இவ்வளோ ஒவ்வொன்றத்தையும் வந்து இப்படி செய்யணும் அப்படி செய்யணும், இது இப்போ சாப்பிடு அப்போ சாப்பிடுன்ற மாதிரி நிறைய ஃபுட்டு வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட சிந்தனை இப்போ தான் இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது. இப்போ ஹீரோட அந்த லவர் பாயோட ஃப்ரெண்ட் இருக்கால, அவர் வந்துருவார். என்னடா இப்போவாது நீ அவளை உண்மையிலே நேசிக்கிறதா இருந்தால் உன்னோட ஈகோவை தூக்கி போட்டுட்டு அவளுக்கு நீ கால் பண்ண வேண்டியதானே, பேச வேண்டியதானே அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அவர் நீ எதுக்கு அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ பண்ணுறதுலாம் தேவையில்லாத வேலையா இருக்கு. நீ ஒன்ஸ் வந்து அவளுக்கு நீ கால் பண்ணி பேசினா எல்லாமே முடிஞ்சிடும். இந்த ஈகோலாம் வச்சுக்காதரா, அவள் நல்ல பொண்ணு தாண்டா அப்படின்ற மாதிரி அவரோட ஃப்ரெண்டு சொல்லிட்டே இருப்பாரு. இப்படி பேசிட்டே இருக்கும் போதே இவர் லவ் பண்ணுற அந்த எக்ஸ் லவர் இருக்குல்ல, அது வந்துடும். வந்த உடனே இப்போ இந்த லவர் பாயோட ஃப்ரெண்டுக்கு சுத்தமாக பிடிக்காது. இதால தான் இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவர் பக்கம் ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்கும்போது லவர் பாய் இப்போ அந்த பொண்ணுட்டு என்ன கேட்பாரு, உன்னை யார் இப்போ இங்கே வர சொன்னது, எதுக்கு இங்கே வந்தேன்னு கேட்கும்போது, இல்லை நான் உனக்கு கால் பண்ணிட்டே இருந்தேன், நீ எடுக்கவே இல்லை, அதனால உன்னை நினச்சி நான் கவலைப்பட்டேன், அதனால தான் நேரில் பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லும். நான்லாம் நல்லா தான் இருக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ எதுக்காக இப்போ வீட்டுக்கு வந்தன்ற மாதிரி அவர் கேட்பாரு. பேர் பேசுறதை பார்த்தோன்னே இப்போ அந்த லவர் பாயோட ஃப்ரெண்டுக்கே கோவம் வந்துடும். இதுங்களெல்லாம் திருத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ அவர் அங்கேருந்து போயிடுவார். இப்போ இந்த பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோயின் வந்து ஒரு கேக் ஷாப்பில் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்ற விஷயம் தெரியும். உடனே வேணும்னே இப்போ இவரை கூட்டிகிட்டு இந்த கேக் ஷாப்புக்கு போகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், நான் வந்து புள்ளத்தாச்சியாக இருக்கேன், எனக்கு கேக் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குன்ற மாதிரி சொல்லும். உடனே அந்த லவர் பாய் என்ன பண்ணுவார், சரி வா போகலான்னு சொல்லிட்டு ஒரு கேக் ஷாப்புக்கு விட்டு வருவோம். அங்கே ஹீரோ நின்றுட்டு இருக்கிறத பார்த்தோன்னே நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்ற மாதிரி அவர் வேணும்னே இப்போ ஹீரோயினை பார்த்த உடனே இன்னும் அந்த பொண்ணு மேலே ரொம்ப கேரிங்காக இருக்க மாதிரி ரொம்ப நடிக்க ஆரம்பிச்சிருவாரு. இவ்வளோ நேரம் அந்த பொண்ணையே திட்டிட்டு தான் இருந்தார். உடனே இப்போ என்ன பண்ண அதுக்கும் அது புரியாமல் முட்டாள்தனமாக நடந்துட்டு இருக்கு. இப்போ உள்ளே வந்தோடனே ஹீரோயின் இருக்காங்களா, பார்க்கும்போது எங்களுக்கு கேக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன மாதிரியான கேக் வேணும்னு சொல்லிட்டு ஹீரோ நார்மலாக இருப்பாங்க. இவங்க நார்மலாக பேசுகிறத பார்த்தா அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. இவன் நம்மளை இந்நேரம் அவன் பொறாமப்பட்டிருக்கணும், பொங்கி எழுந்திருக்கணும், எதுவுமே இல்லாமல் நிற்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கோவமாக இருக்கும்.
உடனே இப்போ ஹீரோன்ட்ட என்ன கேட்பாருன்னா, என்னோட ஃபேவரெட்டுக்கு எனக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு தெரியாது, அந்த கேக்கை பண்ணி கொடுன்னு சொல்லும்போது, நான் பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அதோட ஹீரோயின் அவங்க எதுவுமே இவங்கள கண்டுக்க மாட்டாங்க, வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ வேணும்னு போயிட்டு இந்த 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 பொண்ணு இருக்குல்ல, அந்த பிரெக்னெண்ட்டாக இருக்கிறது, அது என்ன பண்ணு வேணும்னு வேணும்னு ஹீரோயினை போய்ட்டு ஒம்பு பண்ணிகிட்டே இருக்கும். உடனே அவருக்கு ரொம்ப கோவம் வந்துட்டே இருக்கும். ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, ஓங்கி படார்னு அது கணத்தில் அரைஞ்சிடுவாங்க. உடனே இந்த லவர் பைக்கு கோவம் வந்துடும். உனக்கு என்ன தைரியம் இருந்தா அவள் புள்ள தாச்சின்னு கூட பக்கமாக அவள் கண்ணத்தில் ஓங்கி அரைவா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஓங்கி ஹீரோயின் அறைய போகும்போது கரெக்டாக ஹீரோ வந்து கையை பிடிச்சிருவாரு. நீ யாரா அப்படின்ற மாதிரி இந்த லவர் பாய் கேட்கவும் இப்போ ஹீரோ என்ன சொல்வாரு, நான் ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இதே ஹஸ்பண்டா அப்படின்ற மாதிரி இவருக்கே ஆச்சரியமாயிடும். ஆமா நான் ஹஸ்பண்ட் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வாரு. இவருக்கு புரியவே புரியாது. உனக்கு என்ன தைரியம் இருந்தா நான் வந்துட்டு இந்த மாதிரி நான் உனக்கு லவரும் இருக்கும் போதே நீ வந்து இன்னொருத்தரை வந்து ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி நடிக்க சொல்லியிருப்ப, இன்னும் உங்களோட நடிப்பை தொடருங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்வாரு. உடனே இப்போ ஹீரோ என்ன பண்ணுவாங்க, இப்போ அவங்க நேரம் கேக் செஞ்சுட்டு இருந்தாங்களே, ஹஸ்பண்ட் உனக்காக தான் இதை நான் கேக் செஞ்சிருக்கேன், இது உனக்கு பிடிச்சிருக்கான்ற மாதிரி கேட்பாங்க. இவர் என்ன சொல்வாரு, நீ இப்படிலாம் நடந்துக்கிட்டா நான் வெளியேறுவேன், நான் வந்து பொசசிவ் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறேன், அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லும்போது, நீ என்ன அப்படி இருந்தா என்ன அப்படி இல்லாட்டி என்ன, இதுதான் உண்மை. ஹஸ்பண்ட் உனக்கு இந்த கேக் வந்து பிடிச்சிருக்கா, இது மட்டும் சர்ப்ரைஸ் கிடையாது, உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, வேணும்னே அந்த லவர் பாய் முன்னாடி ஹீரோவை போய் கிஸ் பண்ணிடுவாங்க. லிப் டு லிப்பை வந்து கிஸ் பண்ணும்போது அவருக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியாக போயிடும். எப்படி எனக்கு வந்து துரோகம் பண்ண உனக்கு மனசு வந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு குதிப்பார். அப்போ ஹீரோயின் என்ன கேட்பாங்க, நீ பண்ணுற வேலை தான் நானும் பண்ணியிருக்கேன்னு சொல்ல முடியாது, நீ அதோட மோசமான ஒரு வேலை தான் பண்ணியிருக்கேன், நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அங்கே தாமதும்னு கொஞ்ச நேரம் குதிச்சுட்டே இருப்பார். அப்புறம் அங்கேருந்து போயிடுவார். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இப்போ ஹீரோனோட ஃப்ரெண்ட் அங்கே வந்துடுவாங்க. இப்போ ஹீரோயின் எல்லாம் பேசிகிட்டே இருக்கும் போது இப்போ ஹீரோ வந்து என்ன சொல்வார், எனக்கு கேக் அந்த சர்ப்ரைஸாக அவங்க கொடுத்தாங்களே அந்த மாதிரி கொஞ்சம் ரொமான்ஸாக பேசுவார். அப்புறம் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு கிஸ் பண்ணுவார். அதோட இப்போ அவர் கொஞ்சம் வேலையை வெளியே போயிருக்கும்போது ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்துடுவாங்க. என்ன நடக்குது, 2 பேருக்குள்ளே ஏகப்பட்டது நடக்குது போலே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்களா. உடனே ஹீரோனுக்கு ஒரே வெக்கமாக இருக்கும். அவங்க லைஃப் அவங்க ஜாலியாக அவங்க போயிட்டு இருக்கும். வந்து அதில் லவர் பாய் இருக்காரு, ரொம்ப சோகமாக இருப்பார். இப்போ வீட்டுக்கு வந்துடுவார். அவரோட ஃப்ரெண்டு தான் திரும்பவும் வந்து அவருக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக வருவார். வரும்போது என்னடா உனக்கு பிரச்சனை, உனக்கு பல தடவை சொல்லிட்டேன் புரிஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இன்னைக்கு அவளை ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தா அவள் கேக் செஞ்சுட்டு இருந்தா, கூட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான்னு, இப்போ யாவது உனக்கு அவளை பிடிச்சிருக்கா, இல்லை அவள் உண்மையிலேயே உன்னை வெறியறதுக்காக அவள் பண்ணுறாளான்னு தெரியல அப்படின்னு சொல்லுவோம். இல்லைடா உண்மையிலேயே அவங்க 2 பேருக்கு கல்யாணம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, அப்புறம் இதுக்கப்புறம் ஏன் நீ அவளை டிஸ்டர்ப் பண்ண பார்க்குற, உனக்கு அவளை பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவளுக்கு வேறு கல்யாணம் ஆகிடுச்சு, அப்போ உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்க்க வேண்டியதுன்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு அவள் தான் வேணும் அப்படின்னு திரும்ப ஆரம்பிப்பார். நீ என்னடா நினச்சிட்டு இருக்க, மேரிடான ஒரு பொண்ணை வந்து திரும்பவும் நீ இது பண்ண போறியா அப்படின்னு கேட்கும்போது, உன்னை போய் நான் ஆறுதலுக்கு கூப்பிட்டேன்ல என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கும் கோவமாக எழுந்துச்சு போயிடுவார். இவருக்கு இப்போ கோவமாக தான் ஒரு ஹீரோ அந்த லவர் பாயோட ஃப்ரெண்டுக்கு வேணா முட்டா பையலாக இருப்பானா, அவன் முன்னாடி அவள் இது பண்ணும் போது வேணாங்கிறான், இப்போ அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவள் தான் வேணுங்கிறான், இவன் என்ன நினச்சிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இவர் கோவப்படுவார். ஹீரோயின் வேலை பார்க்குறாங்களா அந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு பொண்ணு வரும். இது வந்து அந்த லவர் பாய் இருக்கார்ல அவர் தான் ஏற்பாடு பண்ணி அனுப்பி விட்டுருப்பாரு. அந்த பொண்ணு வந்து ஹீரோவை லவ் பண்ணுற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அனுப்பியிருப்பாரு. இப்போ அது டிங்குன்னு அது பாட்டுக்கு நடந்து வரும். இப்போ ஹீரோக்கிட்ட ஃபுல்லாக வெறுப்பேற்றுற மாதிரியே பேசும். இந்த மாதிரி நீ என்னோட அந்த டாக்டர் இருக்கான்ல அவரை நாங்கள் 2 பேரும் அப்படி லவ் பண்ணோம் இப்படி லவ் பண்ணோம் இல்லாததெல்லாம் சொல்லிட்டே இருக்கும். இப்போ ஹீரோனுக்கு வந்து ஒரு மாதிரி டவுட் வரும். அதாவது எப்படின்னா ஒரு வேளை அவனுக்கு வேறு யாரையாவது பிடிச்சிருக்குமோ, நம்ம கேட்டதுனால அவன் நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிட்டானோ அப்படின்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க. இது பாட்டுக்கும் அவரை பற்றியே பேசிட்டு கொண்டுட்டு இது மாதிரிலாம் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ ஹீரோ வந்துருவார். வந்தோன்னு அவர் பேசும்போது பார்த்தா உடனே வந்து அது எதுவுமே நடக்காத மாதிரி ஹீரோயின் கிட்ட பேசும். அப்போ ஹீரோனுக்கு புரிஞ்சுப்பாங்க, இது வந்து ஃபுல்லாக நடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு புரிஞ்சிடும். உடனே இப்போ 2 பேரும் வெளியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனும் கிளம்புவாங்க. அப்போ காரில் உட்காந்துருக்கும் போது ஹீரோன் வந்து பேசுவாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வார், இதுக்கு மேலே எதையுமே நம்ம மறைக்க வேண்டாம், அவனோட அப்பா அம்மாவுக்கு நம்ம 2 பேருக்கு கல்யாண விஷயம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு சொல்லணும், நம்ம 2 பேரும் அதில் உறுதியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும். இப்போ 2 பேருமே வீட்டுக்கு வருவாங்க. இப்போ என்ன விஷயம்னு சொல்லிட்டு அப்பா அம்மா கேட்கும்போது பார்த்தா லாஸ்ட் டைமே நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, லாஸ்ட் டைமே எங்களுக்கே நீங்கள் நடந்துக்கிறத பார்த்து சந்தேகமாக இருந்துச்சு, ஸோ அது வந்து உண்மையானு கேட்கும்போது ஆமாம் நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு இவங்க 2 பேருமே சொல்லுவாங்க. 2 பேரும் கையை ஒருத்தர் கையை பிடிச்சிக்கிட்டு அப்படி கெட்டியமாக பிடிச்சிட்டு நாங்கள் 2 பேரும் அவ்வளோ நேசிக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா அம்மாவுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். ஏன்னா உண்மையிலேயே நேசிச்சு உண்மையிலேயே சந்தோஷமாக இருந்தால் ஹாப்பி தானே படுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் சந்தோஷப்படுவாங்க. இதில் ஹீரோக்கும் ஹீரோனுக்குமே ரொம்ப ஹாப்பியாக போயிடும். அப்படின்னு வந்து இந்த லவர் பாய் இருக்காருல அவருக்கு இன்னும் நம்பிக்கை இல்லை, ஹீரோனுக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயம். டக்குன்னு என்ன பண்ணுவார், இப்போ போயிட்டு பெரிய பொக்கே ஒன்று வாங்குவார். ஹீரோயினுக்கு என்ன பிடிக்கும்ன்றது இப்போ தான் அவர் யோசிக்கவே ஆரம்பிப்பார். அவளுக்கு எல்லோ கலர்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லோ கலரில் நிறைய ரோஸ் வச்சு ஒரு பெரிய பொக்கையை கொண்டு போய் ஹீரோயின் கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைப்பாரு. ஸோ அந்த பொக்கையை வாங்குவார். இப்போ அவங்க அம்மா வந்துட்டு இதெல்லாம் யாருக்காக வாங்குற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் வந்து என்னோட லவருக்காக தான் வாங்குறேன், அவள்கிட்ட போய் எப்படியாவது கொடுத்து சமாதானம் பண்ண போகிறேன், அது மட்டும் இல்லாமல் இந்த பொக்கையை வாங்கிட்டேன், அது கூடவே ஒரு ரிங்கும் வாங்கியிருக்கேன், அவள் நிச்சயமாக என்னோட ப்ரொப்போசலை ஏற்றுப்பா அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு கோவம் வரும். நீ என்ன முட்டாளாக இருக்கியா, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறா, அவளோட லைஃப்பை அவள் அமைச்சிக்கிட்டா, இப்போ போய் அப்படி பண்ண போகிறேன் இப்படி பண்ண போகிறேன்னு சொல்கிறியேன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு இவர் என்ன சொல்வார், எங்கள் 2 பேருக்குள்ள பிரேக்கப் இன்னும் ஆகலை, அது நாங்கள் பண்ணால் தானே அது பிரேக்கப் ஆகும், எங்கள் 2 பேருக்குள்ள பிரேக்கப்பே ஆகாத போது நாங்கள் 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிறதா சரியாக இருக்கும், ஸோ அவளை விட்டு நான் விட்டு கொடுக்க மாட்டேன், விட்டு வரவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன
பண்ணுவார், அவங்க அம்மா சொல்ல சொல்ல அவர் பாட்டுக்கு அங்கேருந்து போவார். "நீ என்ன இவ்வளோ முட்டாளாக இருக்க, இந்த மாதிரி பண்ணாத, இதுக்கப்புறம் நீ அவள் லைஃப்பில் போகக்கூடாது, அவள் டோட்டலாக இப்போ மாறிட்டா" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் என்னென்னமோ இவங்க அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த லவர் பாய் வந்து அதை கேட்கவே மாட்டார். "நான் அவகிட்ட போய் எப்படியாவது ப்ரொப்போஸ் பண்ணி அவளோட இல்லாமல் நான் வரமாட்டேன்" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேக வேகமாக அந்த பொக்கையை தூக்கிட்டு ஓடுவார். இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ இவங்க 2 பேரும் வந்துட்டு அவங்க வீட்லேயே தெரிஞ்சிருச்சா, இப்போ இவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்குன்னு நினைப்பாங்க. இப்போ இவர் என்ன பண்ணுவார், அந்த பொக்கே இப்போ ஹீரோயின் வந்து இப்படியே ரோட்டில் நடந்துட்டு இப்படியே ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு பேசுவாங்க. அந்த டைமில் இவர் என்ன பண்ணுவார், ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக வரும்போது ஹீரோ வந்து அதை அனுமதிக்க மாட்டார். அப்போ அவர் வந்து அப்படி இவங்க 2 பேருக்குள்ளே சண்டை வர ஆரம்பிச்சிடும். ஹீரோ இவர் ஓங்கி ஒரு அறையை போட்டுருவார். இவர் கீழே விழுந்துருவார். வாயெல்லாம் வேற காயமாக போயிடும். இப்போ ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்க, ஹீரோவோட கையில் காயமாக இருக்குமோ அதை தான் வந்து கவனமாக பார்ப்பாங்க. ஒரு சமாதானம் பண்ணி அங்கேருந்து போயிடுவாங்க. இப்போ ஹீரோனோட ஃப்ரெண்டு இருக்காங்களா, அவங்க வந்து இதில் அவர் பயங்கரமாக திட்டுவாங்க. இப்போ தான் அவள் லைஃப்பில் வந்து ஒரு நல்லது நடந்திருக்கு, இத்தனை வருஷம் அவள் உன்னை லவ் பண்ணால அவள் லைஃப்பை டோட்டலாக அவள் கெடுத்துக்கிட்டா, இதுக்கப்புறம் அவள் லைஃப்பில் நீ விளையாடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டு போயிடுவாங்களே. இவருக்கா சரியான வெறியேறிடும். என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருப்பார். இப்போ என்ன பண்ணுவார், ஹீரோ கொஞ்ச நேரம் வேலை விஷயமா வெளியே போயிருப்பாரா, இப்போ ஹீரோக்கு ஏதோ ஆன மாதிரி இவர் ஒரு கதையை கட்டி விட்டுருவார். ஹீரோனுக்கு இது தெரியாது. இப்போ ஹீரோன்ட்டு என்ன சொல்லிடுவாங்கன்னா, ஹீரோ வந்து காணா போயிட்டான், அவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு, அவன் உயிரோடு இருக்கானா இல்லையானே தெரியலன்னு ஹீரோனுக்கு இந்த உலகமே ஒரு நிமிஷம் நின்று போன மாதிரி ஆகிடும். உடனே ஹீரோட ஃபோட்டோ எடுத்துட்டு என்னோட ஹஸ்பண்டை பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு ரோட்டில் போகிற வர ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் போய் கதறி கதறி கேட்டுகிட்டே இருப்பாங்க. இதில் அவங்க ரொம்ப மன உளைச்சல் ஆகி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அப்படியே மயக்கம் போடுற அளவுக்கு போவாங்க. அப்போ தான் ஹீரோ வந்து தாங்கி பிடிச்சிருவாரு. இப்போ இவர் இவங்க 2 பேரும் பார்த்தோன்னே திரும்ப ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப ஹீரோ மேலே லவ் ஆகிடும். உடனே அவங்க 2 பேருக்குள்ள அப்படியே ரொமான்ஸ் ஆகிடும். திரும்ப அவங்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடும். திரும்ப வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துருவாங்க. 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணி முடிச்சிருவாங்க. மறுநாள் காலையில் பார்த்தோன்னே இப்போ ஹீரோ கிட்ட அடி வாங்கிட்டு போனார்ல, அவர் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருப்பார். கை மட்டும் காயமாக இருக்கும். அந்த கைக்கு மருந்து போட்டு உட்காந்துட்டு இருப்பார். இப்போ அவர் அந்த லவ் பண்ணுற பொண்ணு இருக்குல்ல, அது வந்து அவர் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இவரை பார்க்கறதுக்காக இப்போ ஹீரோயின் 2 பேருமே வருவாங்க. இப்போ அவங்க அம்மாவும் பிரச்சனை பண்ணி கூட்டு வந்திருப்பாங்க. பார்க்கும்போது இங்கே வந்து பார்த்தா இப்போ இவர் வந்துட்டு இன்னொரு பொண்ணோட கொஞ்சம் பேசிகிட்டு இருக்குது. இப்போ அவங்க அம்மாவே பார்த்துருவாங்க. "நீ என்னடா இப்படி இருக்க, நேற்று நான் வந்துட்டு வேணான்னு சொல்லும் போது ஒரு பொக்கையும் ஒரு இங்கேயும் தூக்கிக்கிட்டு இவகிட்ட கொடுக்கலான்னு சொல்லிட்டு இவ பின்னாடி போனேன். இப்போ அவளை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை வச்சுட்டு பேசிகிட்டு இருக்க, நீ என்ன தான் நினச்சிட்டு இருக்கோ மனசுன்னு" சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டுவாங்க. அதோட இப்போ ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, "உங்கள் பையனை பற்றி நான் சொன்னால் உங்களுக்கு கோவம் வருதுல, இப்போ நீங்களா பார்த்துட்டீங்களா, இதுக்கப்புறம் என் லைஃப்பில் தலையிடாதீங்கன்னு" சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுவாங்க. இப்போ அந்த பொண்ணை விரட்டி விட்டுருவாங்க. ஃபஸ்ட்டு அந்த லவர் பாயோட அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த பொண்ணு இருக்குல்ல அதை நல்லா திட்டி விட்டு போ இங்கேருந்து வெளியே போன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கேட்பாங்க, "நீ என்ன நினச்சிட்டு இருக்க, உனக்கு என்ன குருடனா போயிட்டியா, உனக்கு வந்து புத்தியை வேலை செய்யாதான்னு" சொல்லிட்டு கண்டபடி திட்டுவாங்க. அவங்க அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்காது. "நீ இந்த மாதிரி இருக்கவே கூடாது, இப்படி இருந்தால் உன் லைஃப் வந்து சரி இருக்காது" அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவருக்கு நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லுவார். திரும்ப ஹீரோயின் எப்படியாவது தான் வலைக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைப்பார். இதுக்கிடையில் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இடையில வந்துட்டு ரொமான்ஸ்லாம் பயங்கரமாக போயிட்டே இருக்கும். அவங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஸ்ட்ராங்காக ஆகிடும். ஸோ இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இவர் வந்துட்டு நல்ல விதமாகவும் போய் ஹீரோயின் கிட்ட வந்துட்டு திரும்ப திரும்ப சுற்றி வருவார். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு பிடிக்காத மாதிரியும் வந்துட்டு அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டே இருப்பார். இதுக்கு இடையிலேயே வந்துட்டு ஹீரோயின் கிட்ட பார்க்குற இடத்துலலாம் வந்துட்டு அந்த லவர் பாயோட லவர் இருக்குல்ல, அது வந்து ஹீரோயின் கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கும். "இப்போ நீ எப்போ பிரிஞ்சு அவனை விட்டு போனியோ அப்போ அவன் என் மேலே கோவப்பட ஆரம்பிச்சிட்டான், நீ பொழுது அப்படி தொலைஞ்சு எப்படி" ஹீரோயின் கிட்ட சண்டை போடுறோம். உடனே ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இருக்கார்ல ஹீரோ, அவர் வந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பார். இப்படியே இந்த மாதிரி பிரச்சனைகள் போயிட்டே இருக்கும்போது இப்போ இந்த லவர் பாயோட அம்மாவுக்கு இது தெரியவே தெரியாது இவர் என்ன வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு. இவர் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணிவிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஹீரோனுக்கே தெரியாமல் ஹீரோனை தூக்கிட்டு வந்துட்டு அவங்க கிட்ட வந்துட்டு நம்ம ரொமான்ஸ் பண்ணோன்னா அவங்க நம்மளை புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஹீரோனுக்கா சரியான கோவம் வந்துடும். அப்புறம் ஹீரோ வந்துட்டு அவங்கள காப்பாற்றி இவர் சரியான அடியை போட்டு அவர் அந்த மாதிரி அடின்னு போட்டு அடி பின்னி எடுத்துருவார். ஆளுக்கு கண்ணு மட்டும் தான் இருக்கும், உடம்பு ஃபுல்லாக கட்டு போடுற மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறமா ஹீரோயினை வந்து காப்பாற்றி கூட்டு போயிடுவார். அதுக்கப்புறமா திரும்ப ஹீரோயினுக்குள்ளே வந்துட்டு அந்த லவ்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். அப்போ அவங்க 2 பேரும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க, எவ்வளோ பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்க 2 பேரும் தான் வந்துட்டு கடைசியில் சந்தோஷமாக இருக்க மாதிரி காட்டுவாங்க. ஏன்னா காலேஜ் படிக்கும் போது ஹீரோ வந்து அவங்கள லவ் பண்ணியிருக்காரு அப்படி இப்படின்னு பல விஷயங்கள் ஹீரோனுக்கு இப்போ தான் தெரிய வரும். ஸோ அவங்களும் இப்போ ரொம்பவே லவ் பண்ணுவாங்க. அவங்களோட லவ்வாலேயே அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இவங்க 2 பேரும் சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி காட்டு தான் இந்த ட்ராமா இங்கே கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் நல்ல ட்ராமாவில் சந்திக்கலாம்.